Hi friends, welcome to our channel Hungry Junction. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி கிரேவி. வாங்க நாட்டுக்கோழி கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ நாட்டுக்கோழி, 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கடல் பாசி, 150 கிராம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த நாட்டுக்கோழியை மஞ்சத்தூள் போட்டு 3 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். சுத்தமான நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் கடல் பாசி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் சின்னதாக நறுக்கிய சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொடியை நறுக்கிய 2 பெரிய தக்காளி போட்டு வதக்குங்க. 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி வதங்கினோன்னே வீட்டில் அரைச்ச ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனோடனே 2 ஸ்பூன் தனியா பவுடர் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ சிக்கனை போட்டு நல்லா அந்த மசாலா அது மேலே படுற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வதக்கும் போது நம்ம 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் வதக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வதக்குங்க. இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு தட்டை போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. அப்போ மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நான் இன்றைக்கி தேங்காய் வெங்காயம் இதில் அரைச்சி ஊற்ற போகிறேன். உங்களுக்கு தேங்காய் வெங்காயம் வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். 2 சில்லு தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 2ஐயும் சேர்த்து அரைச்சி குழம்புல ஊற்றுங்க. இப்போ அரைச்ச தேங்காவை ஊற்றிட்டு 2 நிமிஷம் வதக்குங்க. வதக்கிட்டு தட்டு போட்டு 5 நிமிஷம் மூடி வைங்க. அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி. வாங்க சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.